அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக திகழக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் உச்சபலம் பெறுகிறாருங்க. ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதியும் மோட்சக்காரகனுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் தற்போது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இருந்து சுமார் அடுத்த 2.5 மாதத்திற்கு மேலாக உச்சபலம் பெற்று நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் பெறுவதால் அடுத்த 3 மாத காலத்திற்கு உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை விட தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையானது உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தடைதாமதமின்றி நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. பல தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கும் சுக்கிரனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வளம் சிறப்பாக அமைவதோடு உத்தியோகம் மற்றும் இந்த தருணத்தில் பல புதிய முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். வாடகை கட்டிடத்தில் இருக்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியில் நிச்சயமாக வெற்றி உண்டு. பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் விரயம் சுப விரயமாக அமையும். சுகஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் வலுவாக பார்க்கிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன். எனவே சுப விரயம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது. நீங்களே எதிர்பாராத பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தில் சனி, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் என பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலம் வரப்போகின்றன இந்த வேளையில். எனவே தொழில் வளம் பல மடங்கு வலுப்பெறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. ஜீவனக்காரகரான சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்துகிறார். எனவே நினைப்பதை விட தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி தடையில்லாமல் வருகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருப்பதால் பல விஷயங்களில் சௌகரியம், வசதி வாய்ப்பு, பொருளாதார சூழல் போன்ற அனைத்தையும் மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சியில் கூட ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு உடல் முழுக்க பிரச்சனை, எதையும் செய்ய முடியாத அளவிற்கு மிகுந்த சோர்வுடனும் களைப்புடனும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தனது உடல் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுக்க முயற்சி செய்கிறார். அதில் எதுவும் அவருக்கு பலன் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த வழியாக ஒருவர் செல்கிறார். அவரிடம் பார்த்து உனது பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு சொல்ல முடியும் என்று அவர் தீர்வு ஒன்று சொல்கிறார். ஒரு 45 மாத்திரை அடங்கிய பை ஒன்றை கொடுத்து இந்த மாத்திரையை தினமும் இரவு தூங்குவதற்கு முன் சாப்பிட்டு விட்டு தூங்க வேண்டும் என்று சொல்கிறார். சரி, நான் அப்படியே செய்கிறேன் என்று அந்த 45 மாத்திரையும் அந்த நபர் வாங்குகிறார். அப்போது இதற்கு ஒரு கட்டளை இருக்கிறது, கண்டிஷன் இருக்கிறது. இதை செய்தால்தான் இந்த மாத்திரையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அது என்ன என்று கேட்க, நிச்சயமாக பகல் பொழுதில் ஏதேனும் ஒன்றை செய்து உனது உடல் முழுக்க வேர்க்க வேண்டும். உடல் முழுக்க வேர்த்ததற்கு பிறகு அதை துடைத்து விட்டு வேர்வை அடங்கியதற்கு பிறகு சாப்பிட்டு விட்டு இரவு வேளையில் தூங்கும் போது இந்த மாத்திரையை போட்டுக்கொண்டு தூங்க வேண்டும் என்று சொல்கிறாருங்க. உடனே அவரும் சரி என்று வாங்கிக் கொள்கிறார். முதலில் அவர் ஏதாவது வேலை செய்யலாமா என்று பார்க்க ஒன்றும் முடியவில்லை. சரி, நடந்து செல்வோம் என்று ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து சென்று வருகிறார். அப்படி அவர் நடந்து சென்று வரக்கூடிய வேளையிலே அவருக்கு வேர்வை அதிகமாக வருகிறது. உடனே வேர்வையை துடைத்துவிட்டு இரவில் அந்த மாத்திரையை போட்டு தூங்கி விடுகிறார். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து செல்கிறார். அடுத்த நாள் கொஞ்சம் விரைவாக இன்னும் தூரம் நடந்து செல்கிறார். அடுத்த நாள் ஓட ஆரம்பிக்கிறாருங்க. இப்படியே அவர் சில வாரங்களிலேயே, குறிப்பாக 2 வாரங்களிலேயே ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வேகமாக ஓடி கடந்து சென்று அதற்கு பிறகு அந்த மாத்திரையை பயன்படுத்துகிறார். இப்படியே அவன் பயன்படுத்தக்கூடிய வேளையில் முழுமையாக 21 நாள் முடியும் போது அவரிடம் இருந்த அத்தனை உடல் சார்ந்த பிரச்சனைகளும் விலகி பரிபூரணமான சுகம் பெறுகிறாருங்க. உடனே அந்த நபர் கொடுத்த 45 மாத்திரைகளில் மீதி மாத்திரை இருக்கிறது. இது நமக்கு தேவையில்லை, இதை அவரிடமே கொடுத்துடுவோம், வேறு யாருக்காவது கொடுப்பார் என்று
அவரை சென்று பார்க்கிறார். அவரிடம் கொடுக்கும் போது அவர் அந்த மாத்திரையை வாங்கி கொண்டு, நான் கொடுத்த இந்த மாத்திரை உனக்கு பலன் கொடுக்கவில்லை, நீ பகல் பொழுதில் செய்தாய் பாத்தியா ஒரு காரியம், அதுதான் உன்னுடைய வியாதிகள் அனைத்தையும் சரி செய்திருக்கிறது என்று சொல்கிறாருங்க. அப்போதுதான் அவருக்கு புரிய வருகிறது, இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சபலம் பெற்று தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். பல கிரகநிலைகளும் தொழில் ஸ்தானத்தில் இணைந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் சப்தம பார்வையை சுகஸ்தானத்தின் மீது பதிப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் நடைபெறும். நினைப்பதை விட மிதுன ராசிக்காரர்களுக்கு விரைவாகவும் துரிதமாகவும் பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் தீரும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கிரன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மனக்கசப்புகள் இருந்தாலும் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் இந்த தருணத்தில் நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே பெண்மணிகள் சந்திக்க முடியும். மன நிம்மதியுடனும் உற்சாகத்துடனும் மிகப்பெரிய அளவிலான காரியங்களை கூட இந்த தருணத்தில் விரைவாக பெண்மணிகள் செய்ய முடியும். பெண்மணிகளின் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் மிக விரைவாக கைகூடும். தொழில் ரீதியான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக உண்டு. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. இதோடு மட்டுமல்லாது பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே தொழில்துறையில் சந்திக்க முடியும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அன்றாட பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ளக்கூடிய வகையில் அலுவலக சூழலை நிறைவான நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். கலைத்துறை சார்ந்த பணிகளில் வாய்ப்புகள் குறைந்து வந்த நிலையில் தற்போது வாய்ப்புகள் மீண்டும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொன்னான சிறப்பான காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் அரசியல் துறையில் வருகின்ற தேர்தலை மையமாக வைத்து மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்துவதோடு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் மனநிறைவும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.